பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான கிருபையினாலே நம்ம அனுதினமும் தினமொரு லோகத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த தினமொரு லோகத்தை அனுதினம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் அவருடைய கிருபையினால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எத்தனையோ பேர் கிடைக்காத இப்படிப்பட்ட ஸ்லாக்கியங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்பது நமக்கு ஒரு பலனுள்ளதாக இருக்கிறது, அது பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது, அது நமக்கு ஒரு தீபமாக இருக்கிறது, ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. அவருடைய வார்த்தை அனுதினம் கேட்டு அதே நடக்கும்போது அது அன்ற நாள் முழுவதுமாக நமக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். அதனால் அனுதினம் நீங்கள் கேளுங்க, மற்றவர்களும் சொல்லுங்க. ஏனெனில் அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது, ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. இருளுக்கு நடக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் போய் கொடுக்கிறார். ஒரு வெளிச்சமாக வந்ததுனாலே அப்படிப்பட்ட வெளிச்சத்தை நாம் காணும்படியாக இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தினமொரு லோகத்தை நமக்கு கொடுத்த அந்த வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய சித்தம் என்ன? இதற்காக ஆண்டவர் இந்த பூமியை சீர்படுத்தி சிறப்படுத்தி அது ஒழுங்கின்மையாக இருந்து அதை ஒரு சரிப்படுத்தி மனுஷனை தன்னுடைய சாயலாக உருவாக்கி அவருடைய நாசிலே ஊதி மனுஷனை உயிர் பெற செய்து மனுஷனை இதயத்தோட்டத்தில் வைத்து எதற்காக இந்த உலகமுள்ள அவர்கள் பரவி செல்ல வேண்டும். இப்படியாக எல்லாவற்றுக்குமே கர்த்தர் வைத்த ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு சித்தம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் வர வேண்டும்? அவர் எதற்காக காட்டி கொடுக்கப்பட வேண்டும்? எதற்காக அடிக்கப்பட வேண்டும்? எதற்காக அர்த்தம் சிந்தப்பட வேண்டும்? எதற்காக மறிக்க வேண்டும்? இதற்காக உயிரோடு எழ வேண்டும்? எல்லாவற்றுக்குமே கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தில் வந்தார்? ஏன் நம்ம எல்லாம் படைக்க வேண்டும்? நம்ம எல்லாம் எப்படி வாழ வேண்டும்? எல்லாவற்றுக்கும் கர்த்தருடைய சித்தம் ஒன்று இருக்கிறது. நம்ம அதன்படி வாழ்கிறோமா, அதன்படி நடக்கிறோமா என்று தான் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டு சித்தம் இல்லாமல் இங்கே ஒன்றுமே இல்லை. அவருடைய எண்ணங்கள் இல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. மனுஷ எண்ணங்கள் வேறாக இருக்கிறது, மனுஷ சிந்தனைகள் வேறாக இருக்கிறது. ஆனால் அவருடைய சித்தம் என்ன? அவருடைய சித்தம் நான் பரிசுத்தமெல்லாம் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் தோட்டத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வந்தார், பரிசுத்தமாய் ஜீவித்தார், பரிசுத்தமாய் மரித்தார். பரிசுத்த ரத்தத்தினாலே நம்ம எல்லாம் மீட்டெடுத்தார். அவர் எப்படி இருந்தாரோ அதே போலதான் நம்மையும் கர்த்தர் இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மிகப்பெரிய நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவரை ருசித்து பாருங்கள் என்று பார்க்கிறோம். அவர் தான் நல்லவராக இருக்கிறார், ஒரு பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார், அன்பா இருக்கிறார். இப்படியெல்லாம் நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் சீர்கெட்டு போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நாம் பாவத்தில் மூழ்கி போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நம்ம எல்லாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். நம்ம கடைசி மரிக்கும் போது வரைக்கும் கர்த்தர் போலவே தேவன் போலவே நாம பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் அவருடைய சித்தமாக இருக்கிறது. வேதத்தில் பார்க்கிறோம், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் பரிசுத்த தேவன், அதனால் நம்மையும் அப்படியே இருக்க வேண்டும் நினைக்கிறார். இப்படி யார் நினைக்க முடியும்? இந்த வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், நினைக்கிறார், நான் பரிசுத்தர் அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று. அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனை நாம் பரிசுத்தோடு ஆராதிக்கிறோமா? நாம் பரிசுத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறோமா? நான் பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்று கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலக சிற்றின்பங்கள் நம்மை அப்படி அழைத்து செல்வதில்லை. இந்த உலக சிற்றின்பங்கள் நம்மளை பரிசுத்துக்கு கொண்டு செல்வதில்லை. அஞ்சானியை போல நம்ம மோக இச்சைக்குட்பட்டு நம்ம செல்கிறோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அதே போல நீங்கள் இல்லாதபடி பரிசுத்தமாய் நீங்கள் வாழுங்கள். நம்ம சரீரமும் பரிசுத்தமாக வாழ வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய சரீரமும் கூட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த பரிசுத்தமான சரீரமானது பரிசுத்தமாய் ஜீவித்து பரிசுத்தமாய் மரித்து பரிசுத்த நகரத்தில் நம்ம பரிசுத்தமாய் செல்ல வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தமான ஒருவன் தேவனை தரிசிப்பது இல்லை. ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்பது கூட நம்ம பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் நம்ம ஜீவிக்கும் போது, பரிசுத்தமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் அது நடக்கும். தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால் கூட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த உலகம் நாம் பார்க்கிற பார்வை எல்லாமே ஒரு கெட்டதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தீயவற்றை பார்க்கிறோம், தீயவற்றை கேட்கிறோம், தீயவற்றை பேசுகிறோம், அல்லது மற்றவர்கள் பார்ப்பதை மற்றவர்கள் பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏனெனில் நாம் பரிசுத்தம் இருக்கக்கூடாது என்பதுதான் பிசாசினுடைய சிந்தனை, பிசாசின் சித்தம். அவருடைய சித்தத்துக்கு விருப்பப்பட்டு நாம் போகவே கூடாது.
ஆண்டவர் நம்மையெல்லாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். பரிசுத்தமாய் வந்த தேவன், பரிசுத்தமாய் வாழ்ந்த இயேசு கிறிஸ்து நம்மையும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்காரு. அப்படின்னு வாழ்கிறோம் என்று சற்று யோசித்து பாருங்கள். நம்ம மாத்திரமல்ல, நம்முடைய கூட இருப்பவர்கள் கூட பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நாம மற்ற ஒரு முன்மாதிரி இருக்க வேண்டும். இந்த சகோதரன் இப்படி இருக்கிறான், இந்த சகோதரி இப்படி இருக்கிறாள், அவர்கள் எப்படியாக பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்ட பிள்ளைகள் இப்படியே இருக்கிறார்கள் என்று அவர்கள் ஒரு முன்மாதிரியாக நாம இருக்கும்போது அவர்களும் அதற்கு உடன்பட்டு வருவார்கள். அவர்களும் அதற்கு கீழ்ப்படிந்து வருவார்கள். நாமும் அவருடைய ஆண்டவர் பரிசுத்தமான தேவனா இருக்கிறார், நாம அப்படி பரிசுத்தமாக வாழ்வோமா என்று அவளுக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அது போல நீங்களும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். இந்த உலகமானது, இந்த சமுதாயமானது நம்மை பரிசுத்துக்கு கொண்டு செல்லவே செல்லாது, அவருடைய வார்த்தையை கேட்கவே விடாது. ஏனெனில் பிசாசானவன் எவனை விடுகலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித் திரிகிறான் வேதத்தில் பார்க்கிறோம். அவனுடைய எண்ணமெல்லாம் நம்முடைய பரிசுத்தையே பரிசுத்தை கெடுத்து அழித்து நரகத்தில் கொண்டு செல்வதுதான் அவனுடைய எண்ணம், அவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனால் தேவன் சித்தத்தின்படி நாம் செல்கிறோமா, தேவன் சித்தப்படி நாம் நடக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். அவருடைய சித்தத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நாம் மரிக்கும் பொழுது பிரகாசமாய் நம்ம வாழ்க்கை இருக்கும். நம்முடைய ஆவியானது, ஆத்மாவானது பரிசு நகரத்துக்கு செல்லும் போது ஒரு பரிசுமான வாழ்க்கை வாழும். இங்கே நம்ம வாழ்கிற இந்த கொஞ்ச காலத்திலே, இந்த சில வருடங்களுக்குள்ளே நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்த போது, பரிசுத்தமாய் நம்ம காத்து கொள்ளும் போது நாம நித்திய காலமாய் அவடத்தில் பரிசுத்தமாய் நம்ம காணப்படுவோம். பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று பரலோகத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சதா காலம் இரவு பகலும் ஓயா சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தமான தேவனத்தில் நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதா இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் நம்மை அசுத்தங்கள்ல பரிசுத்தருக்கு அழைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்ம அசுத்தமா இருக்க வேண்டிய கர்த்தருடைய சித்தம் அல்ல, நம்ம கெட்டு போக வேண்டிய கர்த்தருடைய சித்தம் அல்ல. மனுஷகுமார் ரட்சிக்கமே மனுஷகுமார் வந்தார் என்று பார்க்கிறோம். நம்ம கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. அவர் எப்படி வந்தார்? பரிசுத்தமாய் வந்தார். நம்ம கெட்டு போகாதபடி நம்மை காத்துக்கொள்வதற்காக, நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்காக ஆண்டவர் வந்தார். அதனால நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் நம்மளை காத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும். அவருடைய கிருபை நம்மோடத்தில் எப்பவுமே இருக்கும். அவர் நம்மை அதற்காக தான் அழைத்திருக்கிறார். அசுத்தமானது நமக்குள்ள வராதபடி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் இப்போது நம்ம கூட இருந்து வழி நடத்துவாராக. இப்படி நம்ம பரிசுத்தமாய் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் நம்மை காத்துக்கொள்ளும் போது கர்த்தருடைய கிருபை எப்போது நம்மோடு இருக்கும். அவருடைய நம்ம எப்பவுமே நம்ம பரிசுத்தருக்கு அழைத்து கொண்டு போவார். நீங்களும் அப்படி இருக்க முயற்சி செய்யுங்க. கர்த்தர் தாமே நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாம். பரிசுத்தமான தகப்பனே, இதோ நாங்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சித்தமாக இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறது என்று பார்த்தோம் அப்பா. அப்படி நாங்கள் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும் தகப்பனே. இந்த உலக சிற்றின்மைகள் நாங்கள் விலகி இருக்க ஆண்டவர் எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவி செய்யும் அப்பா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்தி கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு ஆசீர்வாதமா ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நிச்சயம் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பாராக. ஆமேன்.